ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட நத்தம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அது பக்கத்துல ஒரு டோல்கேட் இருக்கு, சரிங்களா? அந்த டோல்கேட்ல இன்னும் சாலைகள் முழுமையா அதெல்லாம் முழுசாவே போட்டு முடிக்கல. அதுக்குள்ள டோல்கேட்ல சுங்கச்சாவடியில பணம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சுங்கச்சாவடி கட்டணம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாம சுங்கச்சாவடி அப்படிங்கிறது 60 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் தான் அந்த இடத்துல வைக்கணும். ஆனா இவங்க 40 கிலோமீட்டருக்குள்ளேயே வச்சிருக்காங்க. அதை எதிர்த்து கரிகால பாண்டியன் அண்ணன், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கரிகால பாண்டியன் அவர்கள் ஒரு கண்டன போராட்டத்தை ஏற்படுத்தி நேற்று ஃபுல்லா அங்க போராட்டம் நடைபெற்று இருக்கு. இல்ல, ஏற்கனவே கார் வாங்குறோம், பைக் வாங்குறோம், அதுக்கும் டாக்ஸ் கட்டுறோம், ரோட்ல போறதுக்கும் டாக்ஸ், நடக்கிறதுக்கு மட்டும்தான் டாக்ஸ் இல்லை, அதுக்கு நீங்க டாக்ஸ் கொண்டு வந்துருவீங்க. இதெல்லாம் எவ்வளவுதான் டாக்ஸ் கட்டி நாங்க அழணும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாம அந்த சாலைகள் இன்னும் நல்லாவே இல்லை. சாலை இன்னும் குண்டு குனிமா தான் இருக்கு. இன்னும் சாலைகள் முழுசா போட்டு முடிக்காம பாலங்கள் இன்னும் மேம்படுத்திக்கிட்டு கட்டப்படலை. கேட்டா சங்கரங்கோயில இருந்து எங்களுக்கு இங்க 40 கிலோமீட்டர் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அதாவது சங்கரங்கோயில இருந்து யாரும் மேல போகல. இப்போ சென்னையில இருந்து எல்லாரும் தென் மாவட்டத்தை நோக்கி தான் வராங்க. அப்படின்னா அங்க இருந்தா மதுரையில இருந்து தான் கனெக்ட் பண்ணணும் நம்ம. அப்போ என்னென்ன நடந்துட்டு இருக்கு பாருங்களா. அப்ப சுங்கச்சாவடி கட்டணம் எல்லாத்துக்குமே வாங்கிட்டே தான் இருப்பீங்களா? ரோட முதல்ல முழுசையா போட்டு முடிங்க. இங்க மட்டும் இல்ல, சில பகுதிகளில் இன்னும் ஒழுங்கான ரோடுகளே இல்லை, ஒழுங்கான சாலைகளே இல்லை. ஆனா அதுலதான் எல்லா வண்டியும் போயிட்டு வருது. லாரிக்காரங்களாம் ஆவேசப்படுறாங்க, இப்படி ஒரு ரோட வச்சிருக்கீங்க, நாங்கள் சஸ்பென்ஸ் போயிடுச்சு, கார் வண்டியில லாரியில போகுது, கார்ல இந்த மாதிரி பழுதுகள் ஏற்படுது, ஆனா நீங்க உங்களோட சுங்கச்சாவடி கட்டணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இங்க வந்திருக்கு. இதை எதிர்த்து தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரான நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அண்ணன் கரிகால பாண்டியன் அவர்கள் தலைமையில ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நாங்க இன்னும் எதுக்கெல்லாம் வரி கட்டி ஆளணும் சொல்லுங்க. கார் வாங்கினா வரி, பைக் வாங்கினா வரி, ரோட்ல அதை ஓட்டிட்டு போனா வரி, அது மட்டும் இல்ல நம்ம நடந்து போனாலும் வரி அப்படிங்கிற ஒரு காலத்தை அவங்க ஏற்படுத்துவாங்க. நீங்க வேணா பாருங்களேன்.